நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில், குறிப்பாக இந்த உலகத்தில் எல்லா நிகழ்வுகளும் இறை சித்தம், இறைவனுடைய அருள், இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இறை அருள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து மிகப்பெரிய மாற்றங்கள், உலகளாவிய மாற்றங்கள் இருந்து எல்லாவற்றையும் இறை இயக்கி கொண்டு வருகிறது. இதை உணர்ந்தவர்கள் உலக நிகழ்வுகள் மாற்றத்தை பற்றிய பெரிய அக்கறை படமாட்டார்கள். ஏனென்றால் எல்லாமே சமநிலையை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது. எக்ஸஸ் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான ஒரு இடத்துல ஆற்றல் குவியும் பொழுது அந்த ஆற்றலை சமம் பண்ண வேண்டியது இயற்கையினுடைய வேலை. உதாரணத்துக்கு, ஒரு இடத்துல அதிகமான பள்ளம் வெட்டிட்டோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதை இயற்கையா நிறைவு பண்ணி சமன் செய்துடும். நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் துன்பங்கள் வந்தால் அதை சமன் பண்ணிடும். மிகப்பெரிய அளவில் இன்பமான வாழ்க்கையை வாழணும்னு முயற்சி பண்ணால் அதையும் சமம் பண்ணலாம். அப்போது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நம்ம கூர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தா, சம்பாதிப்பது, உணவுக்காக ஓடுவது, உறைவிடத்துக்காக ஓடுவது, அது மட்டும் இருந்திருந்தா பிரச்சனை கிடையாது. தேவையற்ற விஷயங்கள்ல நிறைய நம்ம செலவுகளும் நம்மளுடைய அதிகாரத்தையும் அகம்பாகத்தையும் ஆணவத்தையும் பெருக்கிட்டோம். ஏதோ உலகத்துல எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி நம்முடைய சுக துக்கம், நம்மளுடைய அகங்காரம், நாம மற்றவங்களோட மிகப்பெரிய ஆளு, மற்றவங்களுடைய சிறந்தவர்களா இருக்கணும், மற்றவங்களோட அழகா இருக்கணும், மற்றவர்களோட அறிவா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா மற்றவர்கள் அமைதியா இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி அமைதியா இருக்கணும், மற்றவர்களோட அமைதியில மேலோங்கி இருக்கணும், ஞானத்தில் மேலோங்கி இருக்கணும் அப்படின்னு தேடணுமான்னு பார்த்தா அரிது. அமைதியை மேம்படுத்தணும், அமைதியை மற்றவர்களோட அமைதியாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் ரொம்ப ஆழ்ந்த அமைதியில் இருக்கிறாங்களே அந்த அமைதியை நம்ம பெற வேண்டும் என்று முயற்சி பண்ணோமா அப்படின்னு பார்த்தா அந்த கேள்விக்கு நீங்களே பதிலை தேடிக்கொள்ளுங்க. இயற்கையில எதுவுமே குறை கிடையாது, எந்த குறையும் கிடையாது. இயற்கையில எல்லாமே நிறைவா இருக்கு. இங்க ஒண்ணும் அங்க ஒண்ணுமா நடக்கக்கூடிய சில அசௌரியங்கள் கூட இறை பெரு விளையாடும். அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பயம் இருக்காது. யார் ஒருத்தர் இயற்கை மீது, மலர்கள் மீது, தன்னுடைய சுயத்தின் மீது மிகுந்த பொறுப்புணர்வோடு இருக்கிறார்களோ, மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, உண்மை என்று உணர்ந்திருக்கிறார்களோ, எந்த விதமான பயமும் இருக்காது. எல்லாமே இயற்கை சமன் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த நிகழ்வுல பார்த்தீங்கன்னா உலகத்துல ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாயிருக்கு. அதை நாம எப்படி கையாளணும் அப்படின்னும் போது, தெரிந்தோ தெரியாமலோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை என்பது மற்றவர்களுடைய பாதிப்பால், மற்றவர்களை பாதித்ததால் சில நிகழ்வுகள், சில வாழ்க்கை நமக்கு அமைந்திருக்கு. இதை ஒத்துக்கணும். எப்படின்னா, ஒத்துக்குதான், அதுதான் உண்மை. போர்கள் உலகம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இருந்திருக்குது. ஒருத்தரை மாத்தி கொண்டு மீதி இருந்தவங்க மற்றவங்களை கொன்றதன் விளைவாக வாழ்ந்து கொண்டிருப்போம். அதை நம்ம ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதுதான் உண்மை. இந்த 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 உயிரினங்கள், நம்ம மனிதகுலம் மட்டுமல்ல, உயிரினங்கள் இயற்கையினுடைய மாறுபாட்டுக்கு நாம ஏற்படுத்திய விஷயங்கள். அதாவது இயற்கை, இந்த உலகம் சுழவதற்கான ஒரு ஃபியூயல்னா அதுக்கான ஆதார சக்தி, எனர்ஜின்றது தான் க்ரூடு. இல்லாட்டி ஒரு இந்த இயற்கை வளம், அதை சுரண்டி நம்ம வாழ்ந்துருக்கிறோம். அப்ப இயற்கை என்ன பண்ணும்? அதை எப்படி நிறுத்தும்? வேற இயற்கையான சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை, இல்லாட்டி இயற்கையாக வரக்கூடிய ஆற்றலை பயன்படுத்துறதுக்கான திருப்புதலையும் சமநிலையும் ஏற்படுத்துறதுக்கான யுக்திகளை இயற்கை கையாளும். அப்போ அதை போய் நம்ம இது பேரிடர் இல்லாட்டி பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது. அது மாற்றி யோசிக்க பழக இயற்கை நமக்கு அறிவுறுத்துகிறது. இதுதான் மெயின். எப்படி ஒரு இடத்துல இருந்து அதிகப்படியான ஒரு விஷயத்தை உறிந்து கொண்டே இருந்தால் இயற்கை ஏதோ ஒரு இடத்துல சமநிலையற்ற நிலை வரும். அப்ப அதை சமநிலை பண்றதுக்காக இது போன்ற விஷயங்களை, அகங்காரத்தை சமநிலை பண்ணுவதும் இதெல்லாம் நடந்துட்டு. இப்போ இங்க மெயினான ஒரு புள்ளி, ஒரு
விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாம இந்த இயற்கையினுடைய, இந்த உலகத்தினுடைய அமைதியின்மைக்கு நாம ஒரு காரணமா இருந்திருக்கோம். நாம முற்றிலும் நம்ம ஒரு காரணமா இருந்திருக்கோம். அப்படி கூர்ந்து கூர்ந்து கவனிச்சோம்னா, எத்தனையோ நம்மளுடைய உறவினர்கள், நண்பர்கள், நம்மளுடைய சகோதர சகோதரிகளை நாம கஷ்டப்படுத்திருப்போம். நமக்கு அதிகாரம் இருக்கிறதுனால, பணம் இருக்கிறதுனால நம்ம தெருவில் இருக்கிறவங்கள, இல்லாட்டி நம்மளுக்கு அருகாமையில் இருக்கிறவங்கள மோசப்படுத்திருப்போம், கலங்கப்படுத்திருப்போம், அவமானப்படுத்திருப்போம். அதேதான் பெரிய லெவல்ல இப்போ உலகத்துல நடக்கும். அப்போ ஒரு வகையில் இந்த இந்த எனர்ஜி என்பது ஒட்டுமொத்தமா இந்த பிரபஞ்சத்தினருக்கே இந்த உலகத்துல ஒரு மாற்றத்தை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டது. இது எங்க போய் நிற்கும் அப்படின்னா, தனி மனிதனுடைய தன்னுணர்வில் போய் தான் நிற்கும். செல்ஃப் அவேக்கனிங்கான வாய்ப்புகளை மிக அதிகமாக பல ஆண்டுகளாக நான் சொல்லி வருகிறேன். மிக அதிகமாக செல்ஃப் அவேக்கனிங்க்கும் செல்ஃப் ரியலைசேஷனுக்கும் இது வழிவகை செய்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கி நம்ம பயணப்பட போறோம். அதனால நாளை முதல் 17 மார்ச் 2026 முதல் 6 நாள் திரும்பவும் ரெட் செஸ்னட், ஆஸ்பன், வால்நட், கிராப் ஆப்பிள், ஸ்வீட் செஸ்னட், இந்த 6 நாள் 3லேருந்து 4 தடவை வாய்ப்பு இருக்கவங்க வீட்டில் தெளிங்க, எல்லாருக்கும் கொடுங்க. அதோடு சேர்த்து உலகத்திற்கும், மனித குலத்திற்கும், உயிரினங்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு உயிர் போவதற்காகவோ ஏதோ ஒரு வகையில நாம காரணமா இருந்திருக்கோம். நிறைய மாற்றங்கள் நிகழ்வதற்கு. அதனால எந்த உயிரினங்கள் இறந்தாலும், எந்த மனிதன் எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு அவன் சகோதரன் தான். சகோதர சகோதரிகளை இழந்து நிற்கிறோம். அதனால நாம ஓப்பன போல நாம ஐ எம் சாரி, இந்த உலகத்தை பார்த்து, மனித குலத்தை பார்த்து, இந்த உயிரினங்களை பார்த்து, இந்த அதிர்வுகளை பார்த்து ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப், ஐ ஃபர்கிவ்ஸ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு காலைல ஒரு 3 தடவை, மதியம் ஒரு 3 தடவை, சாயந்தரம் ஒரு 3 தடவை இந்த உலகத்தை பார்த்து சொல்லுங்க. எங்க உயிரிழப்பு நடந்தாலும் அசாதாரண முறையில் அது நம்முடைய தவறால் நிகழ்ந்ததாக பொறுப்பேற்றுக்கொண்டு நாம் இதை செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் நமக்கும், இந்த சமூகத்திற்கும், நம்முடைய இல்லத்துக்கும், நம்மளுடைய இந்த திருநிலையத்துக்கும் கிடைக்கும். அதனால நாளை முதல் ஒரு 6 நாள் ரெமிடிஸ், ரெட் செஸ்னட், ஆஸ்பன், வால்நட், கிராப் ஆப்பிள், ஸ்வீட் செஸ்னட். 7வது நாள் ராக் வாட்டர் மட்டும், அதாவது 17 முதல் 22 வரைக்கும் RAWCS காம்பினேஷன். 23ஆம் தேதி ராக் வாட்டர். இது தெளிச்சுட்டு உள்ளார்ந்த அனுபவத்தில், உள்ளார்ந்த ஒரு ப்ரேயரா, ஒரு மன்னிப்பு கேட்குதா, இந்த உலகத்துல நடக்கிற நிகழ்வுக்கும் நானும் பொறுப்பேற்கிறேன் என்ற நிலையில இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம் மனதுக்குள்ள நிகழ்வதை, பயம் போவதையும், ஒரு சமாதானமும் ஒரு அமைதியும், இயற்கையினுடைய வழி இது, அதன் வழியில நான் செயல்படுகிறேன் என்ற நிலையும் உருவாகும். பயன்படுத்தி பாருங்கள். நன்றி.